கர்த்தருடைய பெரிதான கிருபை நாம தொடர்ச்சியாக நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல பல காரியங்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 6ஆம் அதிகாரத்துல 1 to 18 வசனங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 6 1 to 18 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து நாம சிந்திக்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தின்னது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயும் தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதற்கு கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பா என்பதே. தொடர்ச்சி அந்த சுவிசேஷத்துல இயேசு எவ்வளவு பெரிய ராஜா, எவ்வளவு மகத்துவமான ராஜரீகத்தை மகிமையும் கொண்டிருக்கிறான்றதை பார்த்தோம். அது 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப குறிப்பிட்டு 5 to 7 அதிகாரம் மலை பிரசங்கம். அதில் 5ஆம் அதிகாரம் முழுமையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடிமக்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னார். தனது நித்திய மகிமையுள்ள ராஜ்யத்தினுடைய ஜனங்கள், தன்னால் மீட்ப பெற்ற ஜனங்கள் இந்த உலகத்துல எப்படி வாழும் கற்றுக் கொடுக்கிறார். அதுல முதல் பகுதியாக அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை சொல்றார். அவருடைய ஆத்மா நிலையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்ற குணாதிசயங்களை சொல்றார். இரண்டாவதாக அவர்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றார். அவர்களுடைய நீதி எவ்வளவு மகத்துவமானது, உன்னதமானது. அவர்கள் மலை மேலுள்ள பட்டணமாக வெளிச்சமாக அவர்கள் எப்படி இருக்குன்றதை அவர் சொல்றார். இறுதியாக அவர்கள் சக மனிதனுக்குள்ளாக அவர்களுடைய உறவு 5ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் நம்ம தான் பார்த்தோம். அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய இருதய உணர்வு, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய பாலியல் உணர்வுகள் காணப்படக்கூடிய பரிசுத்தத்தை சொல்றார். கடந்த வாரம் கடைசியா 33 to 48 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தையில் அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள், அவர்களுடைய வார்த்தையிலேயும் கிரியைகள் அவர்கள் எப்படி வித்தியாசமானவர்கள், கிறிஸ்துவை அறியாத மக்களை விட எவ்வளவு வித்தியாசமானவர்கள், அவருடைய அன்பு எவ்வளவு தேவனை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இதெல்லாம் தம்மை பின்பற்றக்கூடிய சீசர்கள் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் சொல்றார். அதான் 5 கடைசி அவங்க பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு 6ஆம் அதிகாரத்துல அந்த பரலோக மக்களுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டது. முதல் 18 வசனங்களை நம்ம தான் பார்க்க போறோம். தேவ ஜனங்களின் தேவ பக்தி, பரலோக ராஜாவுடைய அந்த குடிமக்களுடைய தேவ பக்தி எப்படிப்பட்டது. அதுல 18 வசனங்களும் 3 விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். 3 முக்கியமான யூத சமுதாயத்துல அவர்கள் பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய 3 இடங்கள். ஒவ்வொரு யூதனும் கடவுளுக்கு பக்தியா இருக்கிறான்னு சொன்னா 3 வழிகளில் வெளிப்படுத்துவான். ஒன்று, அவன் மற்ற ஜனங்களுக்கு காட்ட வேண்டிய தர்ம கிரியைகள், அவருடைய நீதியின் செயல்கள், தேவனை குறித்த செய்து கொடுக்க வேண்டிய உதவிகள், இதெல்லாவற்றிலும் அவர்களுடைய பக்தி வெளிப்படும். இரண்டாவதாக அவர்களுடைய ஜெப வாழ்க்கை, யூதனுக்கு இன்றியமையாத ஒரு ஜெபம். இந்த ஜெப வாழ்க்கையில் அவர்களுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது. மூன்றாவதாக அவர்களுடைய உபவாசம், தேவனுக்காக அவர்களுடைய அர்ப்பணிப்பின் இருதயம். இதுதான் ஒரு யூதன் தாம் பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய 3 அடிப்படையான காரியம். இயேசு அதுல காணப்படக்கூடிய தவறுகள், அந்த பரிசேயர்களும் அந்த வேதப்பார்களும் ஆசாரியர்களும் எப்படி இந்த பக்தியை அவர்கள் போலியாக கடைபிடித்தார்கள் என்கிற எச்சரிப்பை சொல்றாரு. கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய பரலோக குடிமகன் அதில் எப்படி வித்தியாசமா அவன் தேவனுக்கு பிரியமான பக்தியை காட்ட வேண்டும் என்ற காரியத்தை தான் இங்க சொல்றாரு. அதுல முதல் 4 வசனத்துல அவர்களுடைய பக்தியுள்ள கொடுக்கும் இருதயம், கொடுக்கக்கூடிய இருதயம், கொடுக்கக்கூடிய செயல்கள் எப்படியாக இருக்குன்றதான் சொல்றார். அதான் மனுஷர் காண வேண்டும் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு. தர்மம்னா நமக்கு தானம் தர்மம் பண்றது, ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இது மூல மொழியில் அது என்ன சொல்றா, நீதியின் கிரியைகள், அவன் மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய தேவனுக்குரிய பக்தியுள்ள கிரியைகள், அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. வெறும் தானம் தர்மம் மாத்திரம் இல்ல, செய்யக்கூடிய உதவிகள்,
பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏழைகளை கவனிக்கிறது, விதவைகளை கவனிக்கிறது, படைப்பை பாதுகாக்கிறது, இது எல்லாமே நீதியின் கிரியைகளை தான் ஆண்டவர் சொல்றார். இப்ப அதுல அவர் பிரதானமா இங்க எதை முன்னெடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக இந்த தான தர்மமும் சரி, இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஜபமும் சரி, உபமாசமும் சரி, அவர் ரெண்டு நெகட்டிவான விஷயத்தை பிரதானம் என்ன சொல்றாரு, உன் பக்தி முதலாவது மனுஷனுக்காக இருக்கக்கூடாது, உன் பக்தி மனுஷன் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, மனித புகழ்ச்சிக்காக இருக்கக்கூடாது, மனிதனை மையப்படுத்தி இருக்கக்கூடாது. அதான் அவர் ஆண்டவர் இங்க பிரதானமா அவர் சொல்றார். இந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் அவர்களுடைய பக்தி முழுவதுமாக மனித புகழ நாடுறதுதான். என்னை பார்த்து மனுஷன் சொல்லணும் இவன் தேவ பக்தி இல்லைனே, என்னை பார்த்து மனுஷன் சொல்லணும் இவன் கடவுளுடைய வல்லமையை பெற்றிருக்கிறான், என்னை பார்த்து மனுஷன் புகழணும், என்னுடைய உபவாசம், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய பக்தி எல்லாம் மனிதனால புகழப்பட்டதா, மனிதனை விட நான் உயர்ந்தவன், சாதாரண மனிதனை விட நான் மேன்மைக்குரியவன் அப்படின்றத மக்களுக்கு காட்டும்படியாக பெருமையும் சுயநலமும் இருந்ததாக, மக்களுக்கு முன்பாக நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்தார்கள். அது பக்தி கிடையாது, அது சுய மகிமை, அது தனக்கான மேன்மையும் கனத்தையும் தேடுறது, அது ரொம்ப ஆபத்தானதுன்றதான் இயேசு முதலாவது அவர்களுக்கு எச்சரிக்கிறார். அதான் யோவான் 12:43 இயேசு அதை சுருக்கி சொன்னாரு. வாசிங்க யோவான் 12:43. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். வாயை திறந்து இந்த பரிசேயர்களை பார்த்து, அவர்கள் தேவனிடத்துல இருந்து அந்த பக்திக்குரிய மகிமையை விரும்பின, மனிதனிடத்துல இருந்து அந்த மகிமையை அவர்கள் விரும்பினார்கள். அதுதான் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமானதுன்றதை அவர் சொல்றார். இப்ப அவர்கள் பல இடங்கள்ல பரிசேயர்களும் ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க, பரிசேயர்களும் விதவைகளுக்கு உதவி செஞ்சாங்க, பரிசேயர்களும் அநேக நன்கொடைகளை கொடுத்தாங்க, அநேக காணிக்கைகளை கொடுத்தாங்க. லூக்கா 18 ஒரு பரிசேயன் அதான் சொல்றான். என்ன சொல்றான், அந்த ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபத்துல ஆண்டவர் சொல்றார் அவன் என்னெல்லாம் செஞ்சான். லூக்கா 18:11 18:12 வாசிங்க. லூக்கா 18:12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். உபவாசம் பண்றேன், நான் எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்குறேன், எது விளைஞ்சாலும் முதல்ல ஆலயத்துல தான் வந்து கொடுப்பான், பரிசேயனை போல கொடுக்கறது ஆச்சரியமான ஒரு காரியம் மக்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய கொடுத்தல்ல இருக்கக்கூடிய ஆபத்தையும் அந்த கொடுத்தல்ல இருக்கக்கூடிய மாய்மானத்தையும் தான் இயேசு முதலாவதாக கண்டிக்கிறார். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்தே ஆண்டவர் கொடுத்தலை எச்சரிக்கிறார், கொடுத்தலை ஆதரிக்கிறார், கொடுத்தல் அவசியம் சொல்றார். யாத்திராகமம் 23:10-11. யாத்திராகமம் 23 10-11 வசனத்தை வாசிங்க. ஆறு வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதில் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியில் செந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 வருஷம் நீ பலனை எதிர்பார்த்துட்டு 7ஆவது வருஷம் மக்களுக்கு கொடுத்துரு, மக்களுடைய பலனை கொடுத்துருன்னு சொல்லி அந்த கொடுக்கக்கூடிய அந்த கரத்தை தேவன் விஸ்தரிக்கிறார். என்ன போல தயால குணமா நீ கொடுன்றத பழைய ஏற்பாட்டில இருந்து தேவ ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறார். ஆனா இவர்கள் கடவுள் கொடுப்பதற்கான அந்த நோக்கத்தை அவர்கள் மறந்துட்டாங்க. கடவுள் ஏன் கொடுக்க சொன்னார், எப்படி கொடுக்க சொன்னார், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாம் தனது மேன்மைக்காக செய்தார்கள். அதான் சொல்றாரு, நீங்கள் மனித புகழ்ச்சிக்காக நீ கொடுத்தன்னு சொன்னா பரலோகத்துல உனக்கு எந்த பலனும் இல்லை. மனுஷன் பார்க்கும்படியா, மனுஷன் புகழும்படியா, மனிதனுக்கு பிரியமானபடி நீ கொடுத்தன்னு சொன்னா கடவுளுக்கு முன்பாக நீ எந்த ரிவார்டையும் பெற முடியாது, கடவுளால் அது ஒரு பொழுதும் அங்கீகரிக்க முடியாது. 2வது வசனம் தான் சொல்றாரு, நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அப்படின்னா என்னது, நீ இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் மக்களுக்கு தெரியும்படியா செய்யாத,
நீ இவ்வளவு கொடையாளி, நீ இவ்வளவு கொடை வரலன்னு மக்கள் உன்னை பார்த்து புகழும்படியா உன்னுடைய கொடுத்தல் இருக்கக்கூடாது. ஆனா மனுஷன் அப்படி இருக்க மாட்டான். மனுஷனுக்கு இயல்பா கொடுக்கறத மற்றவனுக்கு தெரியணும், கொடுக்கறத மற்றவங்க புகழும் தான் செய்யும். இன்னைக்கு உள்ள அந்த பக்திக்குரிய காரியங்களை போய் பாருங்க, இந்த கோயில்கள் எல்லாம் போய் பாருங்க, கல்வெட்டில் பதிச்சிருப்பாங்க. இந்த கோயில் இவருடைய நன்கொடையால் கட்டப்பட்டது, இவர் 1,20,000 கொடுத்தார், இவர் 10,000 கொடுத்தார், இவர் 30,000 கொடுத்தான்னு எழுதியிருப்பாங்க. கோயில் திருவிழாக்கெல்லாம் மைக் போட்டு பேர சொல்லுவாங்க, இவர் இவ்வளோ கொடுத்தார், இவர் இவ்வளோ கொடுத்தார். கொடுத்தவே அதை சொல்றான், என் பேர் சொல்லணும், நான் எவ்வளோ கொடுத்தேன் நீ காட்டுங்கிறான். இந்த புறஜாதி வழக்கத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த கொடுக்குறதல் எல்லாமே மக்களுக்கு முன்பாக நான் எவ்வளவு கொடுத்தேன்றதை காட்டுறதுதான். அரசாங்கம் பாலம் கட்டுது, இந்த பாலம் இத்தனை கோடி ரூபாய்க்கு இவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொத்தை வித்தா அந்த பாலத்தை கட்டினாரு, அவர் பேர் எழுதுறதுக்கு உரிமை இருக்குதா? அது மக்களுடைய வரிப்பான், அவருடைய சொந்த காசை அதை கட்டலை, கட்டினாலும் அதை எழுதக்கூடாது. நம்ம எங்க வேணாலும் பாருங்க, அரசாங்க கல்லூரி, அரசாங்க மருத்துவமனை, எல்லா இடத்துலையும் அந்த பொருள் பெருசா இருக்கு, அந்த பேர் பெருசா இருக்கும், அன்பளிப்பு, நன்கொடையாளர்கள், இதெல்லாம் இதான் இந்த உலகத்துல மனுஷன் அவன் கொடுத்தான்றத ஊரறிய கொடுப்பான், ஊரு தெரியறதுக்காண்டி கொடுப்பான். ஊரில் உள்ள மக்களுக்கு தன்னை புகழணும், பாரு நான் எவ்வளவு இறக்கம் உள்ளதே, பாரு நான் எவ்வளவு கொடையாளே, பாரு என்னுடைய குணம் எவ்வளவு இறக்கமுள்ளதாக இருக்கிறது தெரியறபடி. புறஜாதி மாத்திரம் இல்ல, கடவுளும் அறிஞ்சவனும் அப்படிதான் இருக்கிறான். இந்த திருச்சபைகள் இல்லையா, போய் பாருங்க, சர்ச்சுக்குள்ள சர்ச்சிலே அதே ஒரு கல்வெட்டு இருக்கும், இந்த சபை இவருடைய ஆசையினால கட்டப்பட்டது, இந்த திருச்சபை இவருடைய நன்கொடையால் கட்டப்பட்டது. அதுல சில முக்கியமானவர்களுடைய பேர்லாம் அவர்கள் யாரை முன்னிறுத்துறார்கள், யாரை சொல்றாங்க? அன்பளிப்பு, இந்த கதவு அன்பளிப்பு, இந்த ஃபேன் அன்பளிப்பு, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மணி அன்பளிப்பு, எல்லா பொருட்களுடைய அன்பளிப்பு பின்னாடி எழுதி வச்சிருப்பாங்க, இது இவருடைய அன்பளிப்பினா. இது சபைக்குள்ளே இருக்கு, இது பரிசேயர்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு, யூதர்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அது ஆலயத்துல போய் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய ஆடம்பரத்தோட போவான். ஏன்னா அன்னைக்கு காணிக்கை செக்கு கிடையாது, நோட்டு கிடையாது, தாள் கிடையாது. அன்னைக்கு காணிக்கை எல்லாமே நாணயங்கள்ல இருந்துச்சு. இப்போ நாணயங்கள்ல, பொக்கிஷங்கள்ல வெள்ளி பொண்ணு அல்லது அணிகலன்கள் அல்லது நாணயங்களை காணிக்கையாக கொடுக்கும் பொழுது ஒரு பெரிய பாக்ஸ்ல தான் கொண்டு போவோம். இப்படி கொண்டு போய் அவன் ஆலயத்தில் போடும் பொழுது அந்த காணிக்கை பெட்டி ஒரு பித்தளையில வெண்கலத்துல செஞ்சிருப்பான். அப்போ அதில் காணிக்கை போடும்போது எல்லாருக்கும் தெரியும் அவன் எவ்வளோ காணிக்கை போடுறாங்க. அப்போ அதில் ஐஸ்வர்யவான்கள் அதிகமாக போடும்பொழுது அந்த சத்தம் அதிகமாக கேட்கும், நீண்ட நேரம் கேட்கும். இப்போ மக்கள்லாம் சத்தம் கேட்டு, இவ்வளோ பெரிய இருதயம், பரந்த இருதயத்துல இவர் காணிக்க போடுறாருன்னு அப்படிதான் அவங்க அதை செஞ்சு வச்சாங்க. அப்படிதான் அவங்களுடைய பழக்க வழக்கம் இருந்துச்சு. இப்போ ஏசு இதை கவனிக்கிறார், இந்த பரிசேயர்களுடைய கொடுத்தல் அது எவ்வளவு போலியானது, அவன் இருதயம் பாவத்தால எப்படி கரப்படுத்தது, அவனுடைய கொடுத்தல் அது எவ்வளவு அருவருப்பானது. அது கடவுளுக்கு முன்பாக எந்த பலனையும் கொடுக்காது. இந்த உலகத்தில் நிறைய பேர் கொடுக்குறான், நிறைய பில்கேட்ஸ், நிறைய பணக்காரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், சினிமா ஸ்டார்ஸு, நிறைய அநாத ஆசிரமத்தை கட்டுறான், முதியோர் இல்லத்தை கட்டுறான், இப்போ ஏழைகளுக்கு படிப்பு உதவி நிறைய நடிகர்லாம் செய்கிறான். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் போட்டு டிவியில் தெரிகிற மாதிரி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அதெல்லாம் மனித பார்வையில மேன்மையா இருக்கலாம், மனிதன் அதை குறித்து ஆச்சரியப்படல, பரவாயில்ல இவ்வளோ கோடி கொடுத்துட்டாருங்க, இவ்வளோ இழந்து கொடுத்துட்டாருங்க மனுஷன் நினைக்கலாம். ஆனா கடவுள் சொல்றாரு, அவர்களுக்கு பிதாவினிடத்தில் ஒரு பலனும் இல்லை. கடவுள் முன்னவா அதெல்லாம் அருவருப்பானது. கடவுளுக்கு நீ என்ன கொடுக்குற, எவ்வளவு கொடுக்குற, எந்த நிலையில கொடுக்குறதெல்லாம் பிரச்சனையே. கடவுள் நீ யாருக்கு கொடுக்குற, எந்த நோக்கத்துக்காண்டி கொடுக்குற, உன் கொடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்றதுதான் தேவன் சொல்றாரு. நம்முடைய கொடுத்தல் ஆலயத்தில் கொடுத்தாலும் சரி, ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, முதல்ல அது எப்படி இருக்கணும்ன்றாரு. நீயோ தர்மம் செய்யும் பொழுது ஒரு தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு ஒரு வலதுகை செய்கிறதை ஒரு இடதுகை அறியாதிருக்க கடவுள். ஆனா இயேசுங்க பிரதானமா சொல்றாரு, நீ கொடுத்தது முதல் உனக்கே தெரியக்கூடாதுன்றார். நீ கொடுத்தேன்றதை நீ உன் மனதுல இருந்துல அழிச்சு போட்டுன்றார். நீ கொடுத்ததை உன் இருதயத்துல ஞாபகம் வச்சுக்காதன்ற. ஏன்னா நீ கொடுத்தது உனக்குரியதல்ல,
நீ வச்சிருக்கிறது எல்லாமே கடவுளுக்குரியது. அதான் நாளாகமத்துல சாலமோன் சொல்றான், உமது கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கு கொடுக்குறோம் சொல்றோம். நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்தாலும் நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்மளையும் சுத்தரிக்க கொடுத்தாலும் நாம அவருக்குரியதான் கொடுக்குறோம், அவருக்கு நீதியானதான் நம்ம கொடுக்குறோம். அதுல நம்ம பெருமை அதனால சொல்றாரு, நீ கொடுக்கும் பொழுது மனிதனுக்கு தெரியாம, உன் இருதயத்துக்கே தெரியாம நீ அந்தரங்கமா கொடு. நீ கொடுக்கறதுல ஒரு பொழுது உனக்கு பெருமை வரக்கூடாது. நீ கொடுக்கும் பொழுது தாழ்மை உள்ளவனும் கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஆண்டவர் கொடுக்கறத எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நீயோ தர்மம் செய்யும் பொழுதுன்றார். ஒருவேளை நீ தர்மம் செய்ய ஆசைப்பட்டான்னு சொல்ற, ஒருவேளை தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு உனக்கு அப்பெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்றத சொல்ற. கடவுளுடைய ஜனங்கள் கொடுக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக தான் தேவனுக்குரிய அன்பையும் கீழ்ப்படுதலையும் வெளிப்படுத்துறோம். மத்திய 25 கடைசியில தான் சொல்றேன், நீ நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்த, நான் நிர்வாணமா இருந்தேன் எனக்கு நீ வஸ்திரம் கொடுத்த, நான் சிறைச்சாலை இருந்தேன் நீ என்னை வந்து விசாரிக்க வந்த, நான் பசியா இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தேன்னு சொல்ற. அப்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையானவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா உதவிகளும் எல்லா காரியங்களும் நேரடியாக தேவனுக்காக செய்யறோம். மனுஷன் கொடுக்கறது மனிதனுக்காக கொடுக்குறான், மனித புகழுக்காக கொடுக்குறான், மனுஷனை மையப்படுத்தி கொடுக்குறான். ஆனா தேவனுக்கு கொடுக்கறது, நாம் கொடுக்கிறது தேவனுக்காக, தேவ மகிமைக்காக, தேவனது அன்பிற்காக, இழப்புக்காக நம்ம கொடுக்குறோம். வேதம் பல கொடுத்தல் நமக்கு சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தல்லையே மிக உயர்வான கொடுத்தல் ஒரு ஏழை விதவையை சொல்றார். தேவாலயத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் போட்டாங்க. சீசர்கள் எல்லாம் அதான் பார்த்தாங்க, பாருங்க எவ்வளவு காணிக்க போடுறாங்க. ஆனா அங்க ஒரு ஏழை விதவை தான் வருமானத்துக்கு உண்டாயிருந்த 2 காசு, அதான் அவளுடைய சம்பளம். அவளே வறுமையில் இருக்கிறா, அவளுடைய ஜீவனுக்கு ஏதுவான அவள் சாப்பாட்டுக்கு வச்சிருந்த காசு, அந்த 2 காசு எடுத்துட்டு போய் காணிக்கப்பட்டில போடுறா. ஏசு அதை தான் பெருசா பார்க்கற. அப்ப கொடுக்கறதுல எவ்வளவு தொகைன்னு பார்க்கல, கொடுக்கறதுல அது எவ்வளவு நீளமா இருக்குன்னு பார்க்கல, கொடுக்கறதுல எவ்வளவு தியாகம் இருக்குன்றதை பார்க்கிறாரு, எவ்வளவு இழப்பு இருக்குன்றதை பார்க்கிறாரு, எவ்வளவு கஷ்டத்தோட கொடுக்குறான்றதை பார்க்கிறாரு. அவர் தன்னையே கொடுத்து, அதான் சொன்னாரு, இந்த காணிக்கப்பட்ட எல்லாரையும் விட அந்த ஏழை விட அதிகமா போட்டாப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் அவருடைய பரிபூர்ணத்துல போட்டாங்க. எல்லாமே சம்பாதிச்சு மீதமா இருக்கிறதான் தானம் பண்ணுவான், தனக்கு எச்சிருக்குதான் தானமா கொடுப்பான். ஆனா இவ தன் ஜீவனத்துக்கு ஏதுவானது வந்து போட்டான்னு சொல்லி சொல்றாரு. 2 கொரிந்தியர் 8 மக்கதோனிய சபை கொடுத்துச்சு. மக்கதோனிய சபை எப்படி கொடுத்துச்சுன்னு அவர் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 8 ஏதோ பல விஷயங்களை சொல்லுது, நம்ம சில முக்கியமான காரியத்தை மட்டும் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8 1-4 வாசிங்க. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அனுப்பிய உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபதிரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். போதும். அப்ப தெளிவா சொல்லுது, அவன் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது, கொடிய தரித்திரமுடையவனா அவன் இருக்கும் பொழுது பரிபூர்ண சந்தோஷத்துல அவன் கொடுத்தான். தேவனுக்குள்ளான அன்பு, தேவனது மீட்புக்குள்ளான அன்புனால கொடுத்தான். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள் சொல்லப்படுது. 5வது வசனத்தை சொல்றாரு, நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புவித்தார்கள். அவ கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சனால, கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தனாலதான் அவை தன்னை இழந்து கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அவர்கள் தீவிர வறுமையிலும் தாராள மனப்பான்மையோடு கொடுத்தார்கள். அவர்களது கொடுத்தல் என்பது தியாகமானதாக, மகிழ்ச்சியானதாக, மனப்பூர்வமானதாக, கடவுளுடைய அன்பில் வேரூன்றியதாக இருந்தது. இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. கொடுத்தல் எப்படி இருக்குன்றத வேதம் நமக்கு இப்படிதான் சொல்லுது. அதான் இயேசு திரும்ப அதுல ஒரு பிரதானமா சொன்னாரு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். மனுஷை புகழ்ச்சிக்காக, மனித மேன்மைக்காக, மனிதனுக்கு முன்பாக நீ கொடுக்கும் பொழுது
தேவன் அதை பார்க்கிறார், தேவன் அதை கனப்படுத்துறார், தேவன் அதுக்கு பலன்கள் கொடுக்கிறார்ன்றதை பார்க்கிறோம். ரைட்? இந்த கொடுத்தல்ல 5 பிரதான விஷயம் சொல்றார். முதல்ல, கொடுத்தல் எப்பொழுதும் தேவனை பிரதானப்படுத்துகிறதாக இருக்கணும். நான் கொடுப்பதின் மூலமாக ஜனங்கள் தேவனை கண்டுகொள்ள வேண்டும், ஜனங்கள் தேவனுடைய அன்பை கண்டுகொள்ள வேண்டும். என்னுடைய கொடுத்தல் ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டும், தேவனது பரந்த அன்புக்கு நேராக நடத்த வேண்டும். எனது கொடுத்தல் மனித அங்கீகாரத்தை எதிர்பார்த்தால் என்னுடைய கொடுத்தல் வீணானது. நான் கொடுக்கறத மனுஷன் அங்கீகரிக்கணும், நான் கொடுக்கறத மனுஷன் நினைச்சு பார்க்கணும், நான் கொடுக்கறத மனிதன் ஏற்றுக்கொள்ளணும், மனுஷனால புகழப்படணும்னு சொன்னா அந்த கொடுத்தலே வேஸ்ட். நிறைய நேரம் கொடுத்துட்டு மனுஷன் மைண்ட்ல வச்சுட்டே இருப்பான். பிரச்சனை வரும்போது சொல்லுவான், நான் இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், நான் இவ்வளோ இழந்திருக்கிறேன், நான் இவ்வளோ விஷயம் அவனுக்கு செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ காரியம் நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லுவான். ஏன்? அப்போ கொடுத்ததை சொல்லணுன்றதுக்காண்டி, கொடுத்ததை தெரியப்படுத்துன்றதுக்காண்டி. இந்த கொடுத்தல் எல்லாம் ஒருபொழுதும் கொடுத்தல் ஆகாது. தேவன் அது கொடுத்தலாக என்னல. நமது கொடுத்தல்ல மனுஷன் அங்கீகரிக்கிறானோ இல்லையோ, மனுஷன் பாராட்டுறானோ இல்லையோ, தேவன் நமது கொடுத்தலை பாராட்டணும். நான் இவ்வளோ கொடுத்தேன், என்னை மறந்துட்டாங்க, இவ்வளோ கொடுத்தேன் என்னை நினைக்கல, இவ்வளோ கொடுத்தேன் என்னை கண்டுக்கல அப்படின்றதில்ல. மனுஷன் மறக்கலாம், மனுஷன் கொடுத்தலை ஏராளமாக நினைக்கலாம், மனிதனுக்கு நம்ம கொடுத்தல் அர்ப்பணிப்பா என்னப்படலாம். ஆனால் தேவன் அந்த கொடுப்பதை அங்கீகரிப்பதாக இருக்கிறார்கள். இன்னொன்று, நம்ம எதை கொடுத்தாலும் நம்முடைய கொடுத்தல் குறைவானது, நம்முடைய கொடுத்தல் கரைபடிந்தது. துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் அன்பு இல்லாம நோக்கம் இல்லாம கொடுத்தோம்னு சொல்ல அது வேஸ்ட் இல்லதை பார்க்கணும். நம்ம 100க்கு 10% ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, 10ல் தசமபாகத்தை கூட 10ல் 1 கூட எதிர்பார்க்கிறாரு. நீ 10ல் 90 கொடுத்தாலும், அல்லது நீ 100க்கு 100 கொடுத்தாலும் உன்னுடைய கொடுத்தல் குறைவானது. அது கடவுளுடைய கொடுத்தலுக்கு ஒரு பொழுதும் ஈடாகாது. வர்ணபாசம் சொத்தெல்லாம் அவனுக்கு அப்போடைய பாகத்துல வச்சான். அப்படி எல்லாத்தையும் வித்து வச்சதுனால அவனை பெருமை பாராட்டுறதுக்கோ அவனை மேன்மையா என்பதுக்கோ ஒண்ணும் இல்லை. தேவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுத்தான். அனனியா சப்பிரா 90% கொடுத்தாங்க, 10% ஒழிச்சு வச்சான். தேவன் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பார்க்கல, அவங்களுடைய நோக்கமும் இருதயமும் எப்படின்றதை பார்த்தார். பர்னபா மாத்திரம் என்னாலும் கொடுக்க முடியும், நானும் கொடுக்கிற இருதயம் உள்ளவன்றதை காட்டும்படியா கொடுத்தார்கள். தேவன் அதை நிராகரிச்சாரு, அதை ஆக்கினைக்குள்ளாம தீர்த்தாண்டதை பார்க்கிறோம். தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது தேவன் அதை கனப்படுத்துவராக இருக்கிறார். நம்ம கொடுக்கல மனுஷன் புகழுவான், மனுஷன் கனப்படுத்தும், அதோட மறைஞ்சு போயிடும். ஆனா தேவன் நம்முடைய கொடுத்தலை கனப்படுத்தலாம்னு சொன்னா அது நித்தியத்துக்கு இருக்கு. அந்த 7 விதவை என்னைக்கோ போட்ட 2 காசை இன்ன வரைக்கும் நம்ம பேசுறோம். பரலோகத்துக்கு போய் அவருடைய கொடுத்தல் நம்ம பேசுவோம். ஏன்னா தேவனுக்காக கொடுத்தார், தேவனுக்காக இழந்து கொடுத்தார், தேவனுக்காக அர்ப்பணிப்போட கொடுத்தார், தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்தார். நம்முடைய கொடுத்தல் இப்படி இருக்குதா? முதல்ல கொடுக்கிறோமா? கிறிஸ்தவனா கொடுக்கக்கூடிய இறுதிய இல்லைன்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்போடு கேள்விக்குறி. கிறிஸ்தவன் ஒருபொழுதும் கஞ்சனா இருக்க முடியாது. கிறிஸ்தவன் தாராள கை விரித்து கொடுக்கிறவனா தான் இருக்கணும். அதான் தேவனது சுபாவம், அதுதான் தேவனது பிரதிபலி. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த கொடுத்தல் உண்மையானதா, சரியானதா இருக்குதா? வரக்கூடிய பலன்கள்ல தேவனை பிரதானமா வச்சு கொடுக்குறோமா? தேவனை முதன்மையாக வச்சு கொடுக்குறோமா? தொடர்ந்து கொடுக்குறோமா? இழந்து கொடுக்குறோமா? அர்ப்பணிப்போட கொடுக்குறோமா? வறுமையில கொடுக்குறோமா? கடவுளுடைய மகிமை மேலும்படியாக கொடுக்குறோமா? கடவுளுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக நம்ம கொடுக்குறோமா? திருச்சபை கொடுக்கறது, ஏழைகள் கொடுக்கறது, எல்லாவற்றிலும் தேவன் இந்த கொடுத்தல் இல்லைன்னு சொன்னா நம்ம உண்மையாவே நம்ம தேவனை யாருன்றது அறியல. நமக்கு எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனாதான் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா ஒரு பொழுது கொடுக்க மாட்டோம். நம்ம கஷ்டப்படும் பொழுது கொடுக்கணும், நம்ம வருத்தப்படும் பொழுது கொடுக்கணும், நம்ம இக்கட்டுல இருக்கிற போது கொடுக்கணும். தரித்திரத்திலும் இக்கட்டுலையும் கொடுக்குறவன்னா செழுமை வந்தாலும் உதாரணத்துவமா கொடுக்க முடியும். அதான் தேவன் ஆதரிக்கிறார். உன் பக்தியில கொடுத்தல் என்பது தேவன் விரும்புகிற வண்ணமா கொடுக்கிறது மாறாது. அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், உழைப்பா இருக்கலாம், உன்னை சார்ந்த தாளந்தா திறமை எதுவா இருந்தாலும் நீ கடவுளுக்கு என்று கொடு, கடவுள் அங்கீகரிக்கும்படியா கொடு, கடவுளிடத்திலிருந்து பலன் எதிர்பார்க்கும்படியா கொடு, கடவுளுடைய மேன்மைக்காக கொடு. மனுஷன் என்ன நினைப்பான், மனுஷன் என்ன யோசிப்பான், மனுஷன் இடத்துல புகழுக்காக கொடுத்தா. 2வது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கிறோம், 5லிருந்து 15 அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை சொல்றாரு.
அவர்களுடைய பக்தியுள்ள ஜப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுல 5ல இருந்து 8 வரைக்கும் எப்படி ஜபிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றார். 5ல இருந்து 8 வரைக்கும் வாசிங்க. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் இன்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் வைப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னொரு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஜெப வாழ்க்கை ஒரு யூதன் அவருடைய வாழ்க்கையில ஜெபம் பிரதானமானது. தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறவன் ஒரு உண்மையான யூதன். 5 நாள் ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் ஜெபம் பிரதானமானது. இப்ப அந்த ஜெபம் பாவத்தால எவ்வளவு கரப்படுத்திருக்கிறது, அவர்கள் அந்த ஜெபத்தையும் எவ்வளவு மனித மேன்மைக்காக பயன்படுத்தினாங்கன்றத சொல்றார். அதான் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்கார போல வேஷம் போடாது. ஜெபத்துல அது மனுஷன் குடும்பத்துல வேஷம் போடுறான், சக நண்பர்கள்ட்ட வேஷம் போறான், பெற்றோர்கள்ட்ட வேஷம் போறான், வேலை ஸ்தலத்துல வேஷம் போறான். ஒவ்வொரு மனுஷன்கிட்ட ஒவ்வொரு முகமூடியில தெரியலாம். ஆனா மனுஷன் வேஷம் போடா கூடாத ஒரு முக்கியமான இடம் கடவுளுடைய சமூகம். அவன் எல்லா இடத்துலையும் வேஷம் போட்டாலும் கடவுள்கிட்ட உண்மையான ஹிருதயத்தை சொல்லும். கடவுள்கிட்ட ஒருத்தன் வேஷம் போடுறான்னு சொன்னான். கடவுளுடைய ஜெபத்துல, கடவுளுடைய ஆராதனையில, கடவுளுக்குரிய கடவுளுடைய சமூகத்துல இருந்து ஒருத்தன் மாயக்காரனா இருக்கிறது போல அருவருப்பானது எது? அதான் சொல்றாரு, வேஷம் போடாத ஜெபத்துல. எப்படி அவங்க ஜெபம் பண்ணாங்க? அவர்கள் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் இந்த ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். பப்ளிக் பிரேயர் அவன் பெருசுப்படுத்துவான். ஜெப ஆலயத்துல தன்னை பக்தியுள்ள ஜெபம் பண்ணான்னு சொன்னா எல்லாரும் ஆச்சரியப்படணும். எவ்வளவு பைபிள் தெரியுது, எவ்வளவு சத்தியம் தெரியுது, இவருடைய ஜெபத்துல எவ்வளவு வல்லமையா இருக்குதுன்றத மக்கள் பேசணும். அதனால மக்கள் கூடி வருகிற வீதிகள்லையும் மக்கள் கூடி வருகிற ஜெப ஆலயங்களையும் அவர்கள் ஜெபம் பண்ணான். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே முடியும். அவன் ஜெபத்துக்கான பலனை இந்த பூமியிலே பெற்றுக்கிட்டான். அவன் ஜெபம் பண்ணது கடவுளுக்காக அல்ல, அவன் ஜெபம் பண்ணது கடவுள் இடத்துல இல்லை. அவன் ஜெபம் பண்ணது மக்கள் தன்னை பத்தி பேசணும். என் ஜெபத்தை பத்தி மக்கள் பேசணும். நான் எவ்வளவு வல்லமையான ஒரு ஜெப வீரன், என்னுடைய ஜெபம் எவ்வளவு சக்தியும் நிறைந்தது, என்னுடைய ஜெபத்துல நானும் தேவனும் எவ்வளவு ஒன்றிணைந்திருக்கிறோம், நான் எவ்வளவு பரிசுத்தமானவன்றதை காட்டுப்படியாக அவனுடைய ஜெபம் இருந்துச்சு. அவன் ஜெபம் பண்ணவன மக்கள் எல்லாம் அதை பாராட்டுவான். அந்த பாராட்டுக்கான தான் ஜெபம் பண்ணா அந்த பலன் தான் அவனுக்கு கிடைக்கும். மனிதர்கள் அவனை புகழ்றது தான் அவனுடைய பலன். அப்ப அவனுடைய ஜெபங்கள்ல தேவன்ல மனிதன் பிரதானமாக இருக்கிறான். மனித அங்கீகாரத்தை தேர்ந்தாங்க. அவர்கள் பார்வையாளர்களுக்காக ஜெபித்தார்கள். அவன் எல்லாரும் முன்னாடி நின்று கைகளை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணான். தெய்வீக ஐக்கியம் அவனுடைய ஜெபத்துல முதன்மையாக அல்ல, மனிதனை கவர்வதுதான் அவனுடைய ஜெபத்துல முதன்மையாக இருந்தது. அதெல்லாம் சொல்றாரு, அவங்களுடைய கடவுள்கிட்ட அந்த கடவுள் அந்த ஜெபத்தை ஒரு பொழுது கேட்கறது, கடவுளுடைய செவிகள் அந்த ஜெபம் போறது. இன்னைக்கு ஜெபம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சபைகள்ல ஜெபம் எப்படி இருக்குது? ஆலயத்தில் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆராதனையில நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவோம், தனிப்பட்ட ஜெபம் செய்யறோம். அவருடைய தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து யாரும் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அவனுடைய அவர் ஜெபம் பண்ணும்போது நான் வல்லமையை உணர்ந்தேன். அவருடைய ஜெபத்துல ஒரு பெரிய வல்லமை வந்துச்சு. அவர் வல்லமையா ஜெபம் பண்ணாரு, அவர் கண்ணீரோட ஜெபம் பண்ணாரு, அவர் ஊக்கமா ஜெபம் பண்ணாருன்றான். அப்படிப்பட்ட ஜெபம் எல்லாமே போலியானதுன்றா. உன் ஜெபம் மனிதனுக்கு முன்பாக கிடையாது, மனிதனை கவர்வதற்காக. சொல்ற, நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கிறதுக்கு ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஏன்னா ரூமுக்குள்ள உட்காந்து ஜெபம்னு அர்த்தம் கிடையாது. நீ போய் ஒரு ரூமு கதவை போட்டு உட்காந்து ஜெபம், அதை சொல்லலை. ரூமே இல்லாத எங்க ஜெபம் பண்ணுவான்? குடிசையில வாழ்றவனுக்கு எந்த ரூம் இருக்கும்? இங்க என்ன அவர் சொல்றாருன்னா தனிப்பட்ட உறவு சொல்றாரு. நீ கடவுளுடைய சமூகத்துல கவன சிதறல்கள் இல்லாம உலகத்திலிருந்து வெளிவந்து தேவனோடு தனிமையாக ஐக்கியப்படு.
உலகத்துக்கு உன்னை அடைத்து கொண்டு தேவனுக்கு முழுமையாக உன்னுடைய ஜெபத்திலே பிரதானப்படுத்து. அதை தான் இயேசு பிரதானமாக சொல்றாங்க. ஜெபம் அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதாவை நோக்கி, உன்னை தனிப்பட்ட முறையில உன் இருதயத்தை ஆழமா அறிஞ்சிருக்கிற கடவுளை நோக்கி உன்னுடைய ஜெபம் இருக்கும். பிரேயர் நாட் ஃபார் மென், மனுஷனுக்கு இல்லை, மக்களுக்காக. ஜெபம் தேவனுக்காக, தேவனோடு ஐக்கியப்படுவதற்காக, தேவனுக்கு முன்பாக உன்னை வெளியரங்கமாக்குவதற்காக ஜெபம். தான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல, அறிவில்லாதவனை போல, ஞானம் இல்லாதவனை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள். புறஜாதி அம்மதான் ஜெபம் பண்ணுவோம். அது அஞ்ஞானி சொன்னா கடவுளை அறியாதவனுடைய ஜெபம் அப்படிதான். கடவுளை அறியாதவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? மந்திரம் ஓதுவான், மந்திரம் சொல்லாத திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லுவான், தனிமையில போய் உட்காருவோம், நீண்ட நேரம் ஜெபம் பண்றவனா இருப்பான். அவன் பேசக்கூடிய வார்த்தை அவனுக்கே புரியாது, என்ன வாயில இருந்து வருதுன்னு தெரியாது, என்ன இருக்குன்னு சொல்றேன். அவன் பாட்டுக்கு குணங்களும் புலம்பல்களும் தான் கொண்டு இருப்பான். பாகாலே இறங்குன்னு எளியா காலத்துல பாகால வணங்குறது போல இன்னைக்கு இருக்கு. அதான் ஏன் அவன் வீண் வார்த்தையை பயன்படுத்துறான்? அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனிப்புனா மீண்டும் மீண்டும் ஒரே வார்த்தையை சொல்றோம். நிறைய இடங்கள் நம்ம பார்க்கணும், சுவாமியே சுவாமியே சுவாமின்னு சொல்லுவோம், இல்லை கோயிலா கோயிலா கோயிலான்னு சொல்லுவோம், அரோகரா அரோகரா அரோகரான்னு சொல்லுவோம். புறஜாதியினுடைய அந்த ஜெபம், அந்த தூபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட ஒரு திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அது இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு. அந்த பாதிப்பு தான் இன்னைக்கு சர்ச்சில் இருக்கும்போது என்ன சொல்றோம்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, சோத்ரா 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 சோத்ரா, ஆமே ஆமே ஆமே, தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ டேடி. இதெல்லாம் இங்க இருந்து வருது. ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லலாம்? ஒரு நூற்றி வசப்பட்டு இந்த திரும்ப ரிப்பீட்டட் வேர்டெல்லாம் ஏன் வருது? ஆண்டவரே ஆண்டவரே அப்படி அல்லேலூயா ஆமென்ற வார்த்தைகள்லாம் இதான் இன்னைக்கு இதான் பிரேயர்வா தான். 1000 சூஸ்தரத்தை சொல்றது, 1000 ஆமேன்னு சொல்றது, 10,000 அல்லேலூயா சொல்றதா இன்னைக்கு நீங்க ஜெபமே. ஜெபம் வாயின் வார்த்தைகளா, உணர்ச்சியின் வார்த்தைகளா? அறிவில்லாதவனுடைய ஜெபம். நிறைய பைபிள் வசனமா நேரம் சொல்லுவோம், நிறைய சத்தியத்தை உள்ளடக்கி சொல்லுவோம். இதெல்லாம் தன்னை மேன்மைப்படுத்துவதற்கும் பிரதானப்படுத்துவதற்குமான. அதான் சொல்றாரு, இதெல்லாம் வேஸ்ட் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இருதயத்திலிருந்து வராத வார்த்தை. இவர்கள் தங்கள் வாயினாலே துதித்து இருதயத்தினாலே எனக்கு தூரமாக விலகி இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். 8 அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். கட்டளையிடுவாங்க சில ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு இந்த சுகத்தை நாங்கள் கட்டளை எடுக்கிறோம், இவருடைய குடும்ப பிரச்சனையை போக்குவதற்கு இன்று இயேசு நாமத்திலே கட்டளை எடுக்கிறோம். நீ வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே உன் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும், உன் பிரச்சனைன்னு அவருக்கு தெரியும். தேவன் பரலோகத்தில் இருக்கிற அவன் வார்த்தை சுருக்கமா இருப்பதாகன்றதான் தேவன் அங்க சொல்றார். ஜெபம் என்பது ஒரு காரியத்தை கடவுளுக்கு தெரிவிப்பதோ கடவுளை செய்யும்படியா வற்புறுத்துறதோ இல்லை. ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்வதல்ல, தேவனோடு ஐக்கியப்படுவது. நமக்காக அவரை இறங்கி வர பண்ணுவதில் நாம் அவரோடு மேல் நோக்கி செல்வது, நம்முடைய இருதயங்களை கடவுளிடத்துல சீரமைக்கிறது தான் உண்மையான ஜெபம். அதான் இயேசு சொல்றார். நம்மளும் கத்துக்கணும். ஏதோ பெந்தகோஸ்தேக்காரங்களை குறித்து தப்பா சொல்றார். நம்முடைய ஜெபத்தை நம்ம சீர்படுத்தணும். நம்முடைய ஜெபத்திலையும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது திரும்ப திரும்ப சில பேர் பேட்டர்னாவே ஜெபம் பண்றது. கிருபை நிறைந்த ஆண்டவரை எப்பயும் போல ஆரம்பிக்கிறது. ஆனால் அன்பும் நீதியும் உள்ளது, ஒரே மாதிரியான ரிப்பீட்டடுகள், அர்த்தமே இல்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்துறது, நிறைய வசனங்களை பயன்படுத்துறது, பரமண்டல ஜெபத்தை அடிக்கடி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது யோசிக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியுன்றதுக்காண்டி பயன்படுத்துகிறோமா, அதில் மக்களுக்கு தெரியணும் எனக்கு இவ்வளோ வசனம் தெரியும், இவ்வளோ சத்தியம் தெரியுன்றதுக்காண்டி பயன்படுத்துகிறோமா, இல்லை இருதயத்திலேருந்து உண்மையாகவே ஒரு நோக்கத்துக்காண்டி பயன்படுத்துகிறோமா? ப்ரேயர் ப்ரிப்பரேஷனோட வரணும். சும்மா ஆன் த ஸ்பாட்டில் ஜெபிக்கிறதெல்லாம் ஜெபம். ஒரு சிஎம்ஐ பார்க்க, ஒரு கலெக்டரை பார்க்குறோன்னா எவ்வளோ ஆயத்தத்தோடு போய் பேசுகிறோம். அப்போ கடவுள்கிட்ட ஜெபிக்கும் பொழுது உட்கார்ந்து நான் என்ன பேச போகிறேன், என்ன சொல்ல போகிறேன், என் ஜெபத்தில் என்ன அடங்கி இருக்கிறதெல்லாம் தியானித்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் மைண்டோட தான்
ஜெபிக்கணும். அப்படி இல்லாத ஜெபம் எல்லாமே கடவுளால அருவருக்கிறது. அதனாலதான் ரிப்பீட்டட் வேர்டு வருது, மனிதனுக்கு முன்பாக மேன்மை காண்ட ஜெபிக்கிறது எல்லாமே ஆபத்தான ஜெபம்னு சொல்ல ரைட். இப்ப 8-15 எப்படி ஜெபம் பண்றாங்க, எப்படி உபவாசம் கற்றுக் கொடுத்தாரு, எப்படி ஜெபம். நம்ம பல தடவை இந்த கர்த்தருடைய ஜெபத்தை சிந்திச்சிருக்கோம். சுருக்கமா அதுல நம்ம பார்க்க போறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இதே வார்த்தையை பயன்படுத்தணுன்ற அர்த்தம் கிடையாது. விதம், முறை, வழிகாட்டுதல், பேட்டர்ன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் அதுதான் இங்க பார்க்கணும். அதுல என்ன ஜெபம், நிறைய பாரம்பரிய சபைகள்ல சர்ச்சை முடிஞ்சோம்னா இந்த பரமண்ட ஜெபத்தை சொல்லிடுறாங்க. இது முடிஞ்ச உடனே சொல்றதுக்காண்டி சொல்லப்படல, இதே வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்காண்டி சொல்லப்படல. இந்த ஜெபம் சொல்லப்பட்டதுக்கான நோக்கம் ஒரு உண்மையான ஜெபத்தினுடைய வழிமுறை திட்டம் என்னன்றதான் சொல்றாரு. அதுல பிரதானமா என்ன சொல்றாரு, பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே. பைபிளே முதல்ல கடவுளை பிதாவே நோக்கி ஜெபம் பண்ணது இயேசு மட்டும்தான். அவர் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. கடவுளுடைய சொந்த பிதாவா, சர்வத்தையும் ஆளுகிற தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமையோட. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட மட்டும்தான் ஜெபம் பண்ண முடியாது, அதை மட்டும்தான் கடவுள் கேட்பாரு. பிள்ளை பிதாவையும் கூப்பிடக்கூடிய பிள்ளைக்கு மட்டும்தான் பதில் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ரட்சிப்பு நிச்சயத்தோட முதநாமம் பரிசுத்தப்படுவதாக. இதுல 6 விண்ணப்பத்தை ஆண்டவர் சொல்றாரு. இந்த ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது, பரலோகத்தில் செய்யப்படுவது, பூமியில் செய்யப்படுவதாக. முதல் 3 விண்ணப்பம் தேவனை பிரதானப்படுத்துவது. அடுத்து 3 விண்ணப்பம் தேவ மனிதனை பிரதானப்படுத்துவது. முதல் 3 விண்ணப்பம் நம்மளுக்கு என்ன சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிச்சயம், நோக்கம், ஜெபத்தினுடைய அடிப்படை மூலக்கூறு சொல்லுது. 3 விண்ணப்பம் கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய சித்தம். அடுத்த 3 விண்ணப்பம் இந்த முதல் 3 விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையானது. நாமம் பரிசுத்தப்படுவதாக சொன்னா கடவுளுடைய நாமம் எல்லா மக்களாலும் மகிமைப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், கடவுள் உயர்த்தப்பட வேண்டும். அதான் பிரதானமா சொல்றோம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னா இன்னும் அதிகமான ஜனங்கள், இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள், இன்னும் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆத்தும ரட்சிப்பையும் அந்த ராஜ்யத்துடைய மகிமை பிரபாலியமாகணுன்றதுக்காக நமது சித்தம் செய்யப்படுவதாக சொல்லும் பொழுது நம்முடைய சித்தம் அல்ல, நாம விரும்புறதை கடவுள் செய்யணுன்றதல்ல. நமது வாழ்க்கைக்கும் நமது உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் தேவன் இந்த மீட்பின் திட்டத்தை பூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னா என்ன, என்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு தேவன், அதாவது இந்த ராஜ்யம் மகிமைப்பட, இந்த சித்தம் நிறைவேற, இந்த நாமம் மகிமைப்படுவதற்கு எனக்கு ஆகாரத்தை கொடுக்கும். ஆகாரம்னா சரீர பிரகாரமான ஆகாரத்தை சொல்லலாம், ஆத்ம ஆகாரம். இதெல்லாம் நிறைவேறணும்னு சொன்னா, இந்த நிறைவேற்றுவதற்கு நான் பங்குள்ளவனாக சொன்னா முதல் தேவன் ஜீவப்பமாகிய கிறிஸ்துவை எனக்கு தரணும், ஆவிக்குரிய ஆகாரமாகிய கிறிஸ்துவின் சத்தியத்தையும் எனக்கு தரணும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், இந்த ராஜ்ய மேன்மைக்காக, இந்த மகிமைக்காக, என்னுடைய பாவத்தன்மையிலிருந்து பூரணமான விடுதலை, தேவனது அனுதின கிருபை, அனுதின இரக்கம், அனுதின மன்னிப்பு தேவையானதுன்றதை அறிக்கை எடுக்கிறோம். டெய்லி தினந்தோறுமான மனம் திரும்புதலுக்கான ஒரு ஜெபம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று காத்துக்கொள்ளும். இதுவும் இதோட தொடர்புடையது. அந்த ராஜ்யம், அந்த மகிமை, அந்த சித்தம் இதை நிறைவேறுவதற்கு, என்னுடைய வாழ்க்கையில் அது பூரணமாக நிறைவேறுவதற்கு பாவத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு, தீமையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு, பிசாசத்திலிருந்து, உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நான் மீட்கப்பட்டு இந்த ரட்சிப்பின் ராஜ்யத்தை நோக்கி நான் ஓடுவதற்காக. அப்ப கம்ப்ளீட்டாக இறுதியில முடிக்கும் போது சொல்றாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே சொல்லி முடிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய முழுமையே தேவன், தேவ மகிமை, தேவ ராஜ்யம், தேவ சித்தம். அதுல என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய மன்னிப்பு, எனக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரம், என்னுடைய அடிப்படை தேவை, நான் உலகத்தாலே பிசாசாலையும் கடைபிடித்து விடாமல் மீட்பினுடைய நிறைவேறுதல், இது எல்லாம் தான் ஜெபத்தினுடைய பிரதானமாக இருக்கிறது. அதனாலதான் ஜெபத்துல கடவுளுடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் தேவனுக்குரியது என்று சொல்லி முடிக்கிறார். அதெல்லாம் நம்மளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, நம்முடைய தேவைகளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, நம்முடைய கஷ்டங்களை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு பேசினாரா? ஆனா இன்னைக்கு ஜெபம்னு சொன்னாவே புறஜாதியானும் சரி, கிறிஸ்தவனும் சரி, அவனை பத்தி எது நினைக்கிறான்,
என் பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்றது, என் வியாதியை கடவுள்கிட்ட சொல்றது, என் கடனை கடவுள்கிட்ட சொல்றது, என் கண்ணீரை கடவுள்கிட்ட சொல்றதுன்னு ஜெபம்னு சொல்றான். இயேசு எங்கேயும் அந்த பேட்டர்னை கொடுக்கவே இல்லை. இயேசு ஜபித்தது எல்லாம் இந்த ஜபத்தினுடைய முன்னுதாரணம். ஜபம் என்பது எனக்கானதல்ல, தேவனோடு நான் ஐக்கியப்படுவதற்காக, தேவ மகிமைக்கானது, தேவ ராஜ்யத்துக்கானது, தேவ வல்லமைக்கானதுன்றத ரைட். இப்ப ஜபத்துல ஆண்டவர் 5 காரியங்களை பிரதானமா சொல்றார். உண்மையான ஜபம் அது தேவனை பிரதானப்படுத்தக்கூடிய ஜபம். இரண்டாவது, ஜபம் என்பது நான் தனிப்பட்ட முறையிலே தேவனோடு ஐக்கியமாகிறது. ஜபம் என்பது தேவ மகிமையும் ராஜ்யத்தையும் சித்தத்தையும் முதன்மைப்படுத்துவது. ஜபம் என்பது தேவனுக்காக வாழ்வதற்கான பலத்தையும் இரக்கத்தையும் தேவைகளையும் தேவனிடத்தில் கொள்வது, அறிக்கை செய்வது. ஜபம் என்பது எனது ஆவிக்குரிய அனுதின போராட்டம். இதுதான் வேதபூர்வமான ஜபம். இப்படி இருக்கு அவங்க ஜபம். ஜபம்னு போய் நம்ம உட்கார்ந்தாவே நம்மளை பத்தி தான் பேசுறோம். எனக்கு இது பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை, நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்பம் அப்படி இருக்குது, நான் இப்படி போறேன், எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நான் வேதம் ஜபத்தை குறித்து எவ்வளவு மேன்மையான காரியத்தை சொல்றேன். மகத்துவமான உன்னதமான கடவுளுடைய சமூகத்துல போய் நான் நிற்கும் பொழுது அங்கே அவர் முதன்மையானவர், அவரது மகிமை முதன்மையானது, அவருக்காக நான் படைக்கப்பட்டவன். இதுக்குதான் ஆதாம் படைக்கப்பட்டான். ஆதாம் கடவுளுடைய நாமத்தை உயர்த்த, கடவுளுடைய ராஜ்யத்தை கட்ட, கடவுளுடைய சித்தத்தை கட்ட, இதுக்குதான் படைக்கப்பட்டான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அவரை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளாய் களி கூறுவது. அப்ப ஜபத்துல மட்டும் நம்ம பெருசுனா இன்னைக்கு ஜபம் பண்ணக்கூடிய இந்த பெந்தகோஸ்தி மக்களுடைய ஜபம்லாம் பாருங்க, அவனை தான் பேசுவான், மக்களை தான் பேசுவான், தன்னை பேசுவான் இல்லை மக்களை பேசுவான், தேவையை தான் பேசுவான். இவனுக்கு இந்த பிரச்சனை, அவனுக்கு அந்த நோய், இவனுக்கு இதை செய்ய, அவனுக்கு அதை செய்ய, அவனுக்கு இதை போக்குங்க, எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க, எங்களை கோடீஸ்வரன் ஆக்குங்க, எங்க வாழ்க்கையை உயர்த்துங்க, நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நாங்க உயர்வா இருக்கணும் தான் சொல்லுவோம். நம்ம தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் எந்த வேலையும் கிடையாது. நம்முடைய ஜபம் அப்படி. ஒருவேளை நம்முடைய ஜபம் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா கடவுள்கிட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே முதலாவது என்னுடைய ஜபத்தை சீர்படுது, என்னுடைய ஜப உறவை சீர்படுது, நான் உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஜபத்தை செய்யணுன்றத கடவுள்கிட்ட கேட்பேன். மூணாவது, இந்த பகுதியில் ஆண்டவர் 16-18 வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாகிறார்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணுவதற்காக தங்கள் நூல்களை வாடப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இப்போ முதல்ல கொடுத்தல் நீதியின் கிரியைகள் எவ்வளவு பக்திக்குரியதா இருக்கும்னு பார்த்தோம். ரெண்டாவது ஜெபம் அது எவ்வளவு தேவ மகிமைக்குரியதா இருக்குன்னு பார்த்தோம். மூணாவது ஒரு யூதனுடைய வாழ்க்கையில உபவாசம். நான் பரிசையும் சொல்றேன், நான் வாரத்துல 2 தடவை உபவாசிக்கிறேன். ஆனா பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல தேவன் உபவாசத்தை கட்டளையிட்டுக்கிறாரா? உபவாசம் மனிதனா விரும்பி செஞ்சானா தேவன் ஏற்படுத்தினதா? பொதுவா எல்லா மதத்திலையும் இந்த உபவாசம் இருக்கு. விரதம்னு சொல்லுவாங்க, பொருத்தனை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வகையில மனுஷன் அவன் ஒரு குறிப்பிட்ட தேவைகளுக்காக, எப்பயுமே மனுஷன் ஒரு உபவாசம் இருக்கிறான் அல்லது ஒரு பொருத்தனையில் இருக்கிறான், விரதத்தில் இருக்கிறான்னா அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக அவன் இருப்பான். தன்னை கடவுளுக்கு முன்பாக வருத்தி கடவுள்கிட்ட சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் இருக்கும். அவனுடைய ஒரு இக்கட்டான பிரச்சனை போவதற்காக அவன் பல விரதங்களை செய்வான். அதுக்கு அவன் சில சரீர பிரகாரமான ஒழுக்கத்தை, சரீர பிரகார நன்மைகளை ஒதுக்கி வைப்பான். நான் காலை சாப்பாடு சாப்பிட மாட்டேன், அல்லது காலையிலேருந்து இரவு வர மதிய வர சாப்பிட மாட்டேன், நான் இரவு நேரம் சாப்பிடுவேன். இந்த ரம்ஜான் காலங்களில் முஸ்லிம்ஸ் செய்வாங்க. சில இந்துக்கள் அவர்களுடைய நாட்களில் இந்த மாலை போடுறது மற்ற சடங்காச்சாரங்களில் விரதம் இருக்கும். நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் இதை மட்டும் தான் சாப்பிடுவேன், காலில் செருப்பு போட மாட்டேன், நான் சட்டை போட மாட்டேன். இப்படி பல விரதங்களை, பல
உபவாச வழிமுறைகளை செய்யறாங்க. இப்ப கிறிஸ்தவனும் உபவாசிக்கிறான், கிறிஸ்தவனும் உபவாசம் செய்யணும்ன்றான். வேதத்துல தேவன் என்ன சொல்ற? பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணத்துல எங்கேயுமே நீ இந்தந்த நாட்கள்ல உபவாசம் செய்யணும் இப்படிதான் உபவாசம் சொல்றாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தேவன் உபவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஜனங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடக்கூடிய நாட்கள். தேவன் எகிப்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு மீட்பை கொடுத்த அந்த பஸ்காவின் நாள்ல, லேவியரகம் 18ஆம் அதிகாரம் வீட்டுல போய் நீங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அது முழுமையாக அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை அந்த நாளிலே தாழ்மைப்படுத்தி தேவன் அவர்களுடைய மீட்புக்காக செய்ததை நினைவு கூறும்படியாக உபவாசிக்க சொல்றார். எவ்வளவு வல்லமையான மீட்பை ஓங்கிய புயத்தோட என்னுடைய குமாரனை பலி செலுத்தி நான் உன்னை காப்பாற்றிருக்கின்றதை நினைவு கூறுகிறது தான் பஸ்கா பண்டிகை. அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் உபவாசத்தை கொடுக்குறார். வேற எப்பையும் எதுக்காக உபவாசத்தை தேவன் எதிர்பார்க்கல, கட்டளையா கொடுக்கல. ஆனா மோசே உபவாசம் பண்ணான், தாவீது உபவாசம் பண்ணான், சாலமோன் உபவாசம் பண்ணான், எஸ்தர் உபவாசத்தை பார்க்கிறோம், எஸ்ரா நெகேமியா உபவாசத்தை பார்க்கிறோம், பல உபவாசங்கள் நம்ம பார்க்கிறோம். இது அவர்கள் தாங்களாக விருப்பத்தோடு செய்த உபவாசங்கள். சரிங்களா? இப்போ அந்த உபவாசம் பழைய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு மக்கள் அதை செஞ்சாங்க. அதுல சில காரியங்களை பார்க்க போறோம். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்றாரு? இந்த பரிசேயர்கள் அந்த உபவாசத்தை எவ்வளவு தூரம் கரப்படுத்தி அந்த உபவாசத்தை எவ்வளவு தவறா அனுசரிச்சாங்க. அது முதல்ல என்ன சொல்றாரு? உபவாசத்திலையும் நீ மாயக்காரனை போல வேஷம் போடாத. உபவாசம் எப்படி அவன் வேஷம் போட்டான்? முகவாடலா இருந்து அவன் சாப்பிடாம இருக்கிறான், அவன் நன்மைகளை வெறுத்து இருக்கிறான், அவன் உபவாசிக்கிறான். மனிதனுக்கு தெரியும்படியா இருந்தான், மனுஷனுக்கு தெரியும்படியா உபவாசம். அதை சொல்றார். அதான் அவர் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். வெளிப்புற அடையாளங்களை காட்டுறான். சாப்பிடாம சரீரத்தை காயப்படுத்திக்கிட்டு புசிக்காம குடிக்காம இருந்து அது உபவாசத்தின் அடையாளம் சொல்றான். அதான் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து மெய்யாகவே உங்களுக்கு உபவாசம் ஒருபோதும் இன்னொருத்தனுக்கு தெரியக்கூடாது. மனுஷன்ட்ட நீ எவ்வளவு தியாகமா இருக்கிற, நீ எவ்வளவு கஷ்டப்படுற, நீ எவ்வளவு இழக்கிற, உன்னுடைய உபவாசத்தினுடைய வலி எவ்வளவு பெருசு காட்டுறது காட்டி இருக்காத அப்படின்றார். பரிசேயன் அப்படிதான் இருந்தான். அவன் ஆடைகளை கலட்டி ரெட்டொடுத்தி தலையில சாம்பலை போட்டு ஒரு சால்வையை போட்டு துக்கத்தோட நான் உபவாசிக்க அதை காட்டிட்டு இருந்தான். இன்னைக்கு தான் நடக்குது. இது சபைகளில் பார்த்தீங்கன்னா உபவாச கூடுகைன்னு போட்டா போட்டுருப்பான். ஃப்ளக்ஸ் அடிச்சு 3 நாள் உபவாச கூட்டம், 40 நாள் உபவாசம், இந்த 40 நாள் லெந்து நாள்னு சொல்லி பாரம்பரிய சபைகள் அனுமதிப்பாங்க. தேசத்துக்கான உபவாச கூடுகை, திருச்சபை எழுப்புதலுக்கான, இதெல்லாம் பைபிள் என்று சொல்லுது. ஏசு எங்க சொல்ற? தேவன் தெளிவா சொல்றாரு, உபவாசம் ஒரு பொழுதும் முதல் மனுஷனுக்கு காட்டக்கூடாது, உலகத்துக்கு நீ காட்ட வேண்டிய எந்த அவசியம். அதெல்லாம் வேஸ்ட். இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த முழு இரவு ஜபம், காத்திருப்பு ஜபம், தங்களை வருத்தி பண்ணக்கூடிய ஜபத்தெல்லாம் தேவன் 1% கூட கேட்க மாட்டார். நீங்க நினைச்சுக்காதீங்க ஏதோ வகையில் அவங்கலாம் ரொம்ப இரக்கத்தோட கடின உழைப்போட அதை கஷ்டப்பட்டு உபவாசிக்கலாம், கடவுள் அதை அர்த்தம் ஒருபோதும் இல்லை. அவர் தெளிவா சொல்ற, உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்த இடத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. வெளியே எப்பயும் போல சந்தோஷமா உன் முகத்தை வாடி போக பண்ணாது. நீ உபவாசம் இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா காட்டும்படியா செய்யாது. நீ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு வெளியரங்கமா இருக்கும்படியாக உன்னுடைய உபவாசம் இருக்கட்டும் சொல்லி சொல்றாங்க. உபவாசம்னா என்னது? பிரதானமா உபவாசம் என்பது அது மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்கோ நம்முடைய பக்திமான்களாக காட்டுவதற்கோ அல்ல. உபவாசம் என்பது தேவனை தேடி தேவனுடைய உறவுக்குள்ளாக நம்மை ஒழுங்குபடுத்துவது. உபவாசம் என்பது தேவனை நம் பக்கம் திருப்புவதும் அல்ல. உபவாசம் என்பது நாம் தேவனை நோக்கி திரும்புவது, மனம் திரும்புதலுக்காக உபவாசம். உபவாசம் என்பது நமது ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்மளை அர்ப்பணித்து நமது மாம்ச இச்சைகளை அடக்குகிறோம். இப்ப மோசே உபவாசம் ஏன் பண்ணாரு? சீனாய் மலையில 40 நாள் மோசே உபவாசம் இருந்தார். அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுப்பதற்கு முன்பாக அந்த மக்களுக்கான ஒரு சிறந்த தலைவனாக அவன் உருவாவதற்கு கடவுளுடைய சமூகத்தில் அவன் தரித்திருக்க வேண்டிய அவசியம். 6 லட்சம் பேரை வழிநடத்துவதற்கான ஞானம், பலன்
இது எல்லாத்துக்கும் உபவாசம் இருந்தான். தாவீது பத்சேபால் குழந்தை மரண நிலையில படுத்திருக்கும் போது உபவாசம். அந்த ராஜா வந்து அந்த உபவாசம், அந்த குழந்தையுடைய மரணத்திலிருந்து கடவுள் காப்பாற்றுறதுக்காண்டி உபவாசம். ஒரு இக்கட்டான நிலையில உபவாசம். எஸ்தர் அழிந்து போகிற தன்னுடைய ஜனங்கள் காப்பாற்றப்படுகின்றதுக்காண்டி உபவாசம் இருந்தான். தேவ ஜனங்களுடைய அழிவை இருந்து மீட்பதற்காக உபவாசம் இருந்தான். நினிவே மக்கள் உபவாசம் இருந்தான். தேவ கோபம் போகும்படியா, தேவனிடத்திலிருந்து ஆக்கினை வராதபடி மீட்கும்படியா உபவாசம் இருந்தான். நெகேமியா, எஸ்ரா தேவ ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்காக, தேவ ராஜ்யத்தினுடைய விஸ்தாரத்துக்காக உபவாசம். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப இந்த எல்லா இடங்களையும் உபவாசம் பிரதானமாக நம்முடைய மனம் திரும்புதல், பாவத்தின் மீதான வெற்றி, தேவனுக்குரிய ஆவிக்குரிய பலன், தேவனுடைய ராஜ்ய விஸ்தரிப்பு, ஒரு மிகுந்த இக்கட்டான துன்பங்கள், வலிகள், இந்த நிலையில தான் உபவாசம் இருந்தப்பா. இயேசுவினுடைய வாழ்க்கையில உபவாசத்தை நம்ம எங்க பார்க்கிறோம்? இயேசு 40 நாள் உபவாசம் இல்லை. அவர் ஊழியத்துக்காண்டி உபவாசம். கடவுளுடைய மகிமையின் ராஜ்யத்தை ஆரம்பிப்பதற்காக அவருக்கு ஆவிக்குரிய பலன் தேவைப்பட்டுச்சு. அவர் பிசாசை ஜெயிப்பதற்காக உபவாசம் இருந்தார். பாவத்தையும் பிசாசையும் ஜெயிப்பதற்காக இயேசு உபவாசம் இருந்தார். அந்த நோக்கத்துக்காண்டி தான் உபவாசத்தை வேதம் சொல்லுது. இப்ப அப்போஸ்தலர்கள் உபவாசம் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல உபவாசம் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல உபவாசம். இதெல்லாம் என்ன சொல்றது? யூதாசுக்குரிய இடத்துல மத்தியாவை நியமிப்பதற்கு, ஊழியர்களை நியமிப்பதற்கு உபவாசம் இருந்தாங்க. ஊழியர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது உபவாசம் இருந்தாங்க. தேவ ராஜ்யத்தினுடைய மேன்மைக்காக, மகிமைக்காக உபவாசம் இருந்தாங்கன்ற வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப உபவாசம்ன்றது எவ்வளவு நாள் இருக்கணும், எவ்வளவு அளவுல இருக்கணும், எப்படி இருக்கணும், அதெல்லாம் வேதம் எங்கேயுமே சொல்லும். உபவாசம் சொன்னா சாப்பாடு நிறுத்துறது மட்டும் உபவாசம் நீங்க மக்கள் நினைக்கிறாங்க. சாப்பாடையும் உலக சந்தோஷம் நிறுத்துறது வேதத்துல எங்கேயுமே அது உபவாசம் சொல்லலாம். அது ஒரு பகுதி தான். உபவாசம் சொல்லும்போது ஆண்டவர் முதலாவது ஆத்மாவை தான் பிரதானப்படுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? 4 முக்கியமான விஷயத்தை சொல்றார். உபவாசம் என்பது முதலாவது தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்காக, தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துவதற்காக. சில பாவங்களை விட்டு விடுதலை பெற முடியாது. சில பாவங்கள் நம்மளை அழுத்தும், அல்லது மீட்க, அதற்கு பிரதானமாக உபவாசம் இருக்கணும். அடுத்து சரீர இச்சைகளை விலக்கி ஆவிக்குரிய பலனை நாடுவதற்கு, ஆவிக்குரிய ஞானத்தின் பலனை பெறுவதற்காக. சோர்ந்து போயிருக்கும், இக்கட்டுகள்ல இருக்கும், மீட்கப்பட முடியாத பிரச்சனைகளும் வேதனைகளும் இருக்கும். அந்த நேரத்துல கடவுளுக்கு முன்பாக நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி, வெறும் சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, சரீரத்தை ஒடுக்கி ஆத்ம நிலையில கரிசனையா இருக்கும். உபவாசத்தை அன்னைக்கு இஷ்டத்துக்கு ஊர் சுத்த முடியாது, வெளியே போக முடியாது. உபவாசம்னு சொன்னா கடவுளோடு தரித்து இருக்கிறது, கடவுளுக்கு முன்பாக ஆத்மாவை தாழ்மைப்படுத்துறதுதான் உபவாசம். ஏசாயா 58 அவர் சொல்றாரு, எனக்கு இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களும் இல்லை, தேவன் பிரதானமானவர். எனக்கு உணவு சந்தோஷமும் இல்லை, தேவனது உறவு பிரதானமானது. அடையாளப்படுத்தும்படியா உபவாசம். பாவ சோதனைகளை மேற்கொள்வதற்கு, பாவத்துக்கு எதிராக ஜெயிப்பதற்கு உபவாசம் தேவை. கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்காக, ஆத்தும ரட்சிப்புக்காக, தேவனிடத்துல அர்ப்பணிக்கக்கூடிய தலைவர்கள் தேவைன்றதுக்காக உபவாசம் தேவை. தேசம் கடவுளுடைய கோபத்திலிருந்து விடுதலை பெறணும், தேவனுடைய ஆக்கியிலிருந்து மீட்கப்படுவதற்காக, எழுப்புதலும் உயிர் மீட்சியும் சபை அடைவதற்காக உபவாசம். இதுக்குதான் பைபிள் உபவாசத்தை அனுமதிக்கிறது. இன்னைக்கு உபவாசம் இருக்குதா? நீங்க எல்லாம் உபவாசம்னா புறஜாதி சிந்தனையில, நபவாசம்னா கடவுள் எனக்கு செஞ்சிருவாரு, நபவாசம் இருந்தா கடவுளுக்கு அதை பெற்றுக்கொள்ளலாம், உபவாசத்தோட ஜெபம் பண்ண கடவுள் பதில் கொடுப்பாரு, உபவாசத்தோட ஜெபம் பண்ணு கடவுள் ஆசீர்வதிப்பாரு, உபவாசத்தோட ஜெபம் பண்ணு கடவுள் சுகத்தை கொடுப்பாரு. அந்த கருத்துல எங்கேயும் சொல்லவே. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் இருக்கும் பொழுது உபவாசம் இருக்கணும். சீர்திருத்த சபைகள்ல உபவாசத்துக்கு இடமே இல்லாத அளவுக்கு போய் போச்சு. ஒரு தவறான உபவாசம் இருக்கிறனால நம்ம சரிய உபவாசத்தை ஏறெடுக்காம இருக்கிறோம். அப்படி இல்லை, உபவாசம் அவசியம். நம்முடைய பாவ போராட்டத்தை மேற்கொள்வதற்கும், கடவுளோட உறவுல பலப்படுவதற்கும், சபையில ஆத்துமாக்கள் ரட்சிப்படைவதற்கும், கடவுளுடைய ஊழியம் வளர்வதற்கும், தேசம் கடவுளால் சஞ்சரிக்கப்படாமல் இருக்கிறதற்கும் நாம திறப்பின் வாசல் உபவாசிக்க வேண்டியுள்ள. அவர்கள் செய்யுமா? நிறைய பாவங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து போடாமல் இருக்கிறது, நிறைய பாவத்துல கடவுள் வெற்றி தராமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் உபவாசிக்காம இருக்கிறார். ஆண்டவர் நீ ஒருவேளை உபவாசிச்சா அப்படிலாம் நீ உபவாசிக்கும் போது அப்ப எதிர்பார்க்கிறாங்க. ஆதி சபை செஞ்சிச்சு, நீங்கள் நானும் அதை செய்ய இருக்கும்.
ரைட். இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்துல 3 முக்கியமான விஷயம். கடவுள் மீதான நமது பக்தி கடவுள் விரும்புகிற வண்ணமாக இருக்கணும். அது மனித புகழ்ச்சிக்காக, மனித மேன்மைக்காக. எதுக்கு சபைக்கு வரோம்? சபையில எதுக்கு நம்ம ஆராதிக்கிறோம்? நம்முடைய கொடுக்கக்கூடிய இருதயம் ஏசு சொன்ன மாதிரி இருக்குதா? கொடுக்குறோமா? இழந்து கொடுக்குறோமா? அர்ப்பணிப்போட கொடுக்குறோமா? தேவன் மகிமைக்காக கொடுக்குறோமா? நம்முடைய ஜெபத்துல நம்ம தேவனுக்காக ஜெபிக்கிறோமா? தேவ மகிமைக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய உபவாசம் பாவத்துடைய மீட்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, ஆத்தும ரட்சிப்புக்கான உபவாசமா இருக்குதா? ஒருவேளை இப்படிலாம் இல்லைன்னு சொன்ன ஆண்டோட மனம் திரும்பும். பாவத்துல வாழக்கூடிய நாம கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பக்தி வழிமுறைகளை செய்ய முடியாது. மனுஷன் பக்தியை செஞ்சாலும் இந்த பரிசையினை போலதான் செய்வான். இன்னைக்கு அதான் சபைகள் இருக்குது, ஊழியர் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் போலியா இருக்குது. இந்த பரிசையில் எவ்வளவு மாய்மானமா இருந்தாங்களோ அப்படிதான் இன்னைக்கு ஆராதனை இருக்குது, ஜெபம் இருக்குது, கொடுத்தல் இருக்குது. உங்களுடைய பக்தி அப்படி இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் இந்த இடத்துல, இந்த சபையா கூடியிருக்கிற இடத்துல அப்படிப்பட்ட போலியான பக்தி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை, நம்முடைய கொடுத்தலும், நம்முடைய ஜெபமும், நம்முடைய உபவாசமும் கிறிஸ்துவினுடைய மேன்மைக்காக, மகிமைக்காக. ஒருவேளை அப்படி இல்லைன்னா, ஆண்டவரே என் ஜெபம் இப்படி இல்லை, என்னுடைய கொடுத்தல் இப்படி இல்லை, என்னுடைய உபவாசம் இப்படி இல்லை, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க. நீர் இந்த வேதத்தில் எதிர்பார்க்கிறபடி நான் ஜெபிக்கணும், நான் உபவாசிக்கணும், நான் கொடுக்கணும். இப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தான். இதுக்குதான் சிலுவை தேவை. இதுக்குதான் இயேசு ரத்தம் சிந்தி மறிச்சா. நம்முடைய இந்த மாய்மாலத்தையும் போலித்தனத்தை இருந்து நம்ம விடுதலை பெறுவது நம்மளால முடியாது. நம்ம இயல்பாவே போலியானவர்கள், நம்ம பக்தி வேசந்தரித்தவர்கள். நம்ம தேவனுக்கு பிரியமான நன்மைகளை ஒருபொழுதும் செய்ய முடியாது. சிலுவை மரணத்தினால மட்டும்தான், இயேசுவினால வரக்கூடிய பாவ மன்னிப்பு தான் நமக்கு செயல்படுத்த முடியும். கடவுளுடைய சமூகத்துல பாவ மன்னிப்புக்காக, இறக்கத்துக்காக கெஞ்சுவோம். தேவன் இப்படிப்பட்ட பக்தியை நமக்கு கொடுத்து அவருடைய ராஜ்யத்தின் புத்தர்களாக நம்மை மாற்றி அமைப்பாராக.